Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th standard maths term 1 exercise 5.1ல fill in the blanks and objective type பார்க்க போறோம். First question, the collected information is called dash. So ஒரு information collect பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? Data அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Then second one, an example of primary data is dash. பிரைமரி டேட்டாக்கான எக்ஸாம்பிள் எனி ஒன் ஏதாவது ஒன்று நம்ம எழுதுனா போதும். என்னது? லிஸ்ட் ஆஃப் ஆப்சன்டீஸ் இன் எ கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸில் ஆப்சன்டீஸுடைய கவுண்டிங்கை நம்ம பிரைமரி டேட்டாக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா பிரைமரி டேட்டானா நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் பிரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். தென் தேர்ட் ஒன் வந்து செகண்டரி டேட்டாக்கான எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க இல்லையா. செகண்டரி டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா பிரைமரி டேட்டால இருந்து நெக்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தான் செகண்டரி டேட்டா. ஸோ செகண்டரி டேட்டாக்கு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இங்க. கிரிக்கெட் ஸ்கோர் கேதர்டு ஃப்ரம் எ வெப்சைட். ஸோ கிரிக்கெட் ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸ்பாட்ல அவங்க பிளே பண்றத நம்ம யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி தெரியும்? அவங்க ஆல்ரெடி கேதர் பண்ணவங்க வெப்சைட்லேயோ இல்லை டிவிலேயோ அப்டேட் பண்ணும்போது நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் இல்லையா. ஸோ அதனால தான் இது செகண்ட் ஹேண்ட் டேட்டா ஆர் செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? The tally marks for the number 8 in standard form is dash. ஸோ இங்கே 8 அப்படிங்கிற நம்பருக்கான டேலி மார்க் நம்மள எழுத சொல்கிறாங்க. 8 அப்படின்னு நம்பருக்கான டேலி மார்க் எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5க்கு நம்ம இதை கிராஸ் பண்ணிடணும். 5 முடிஞ்சா அப்புறம் 6 7 8. ஓகேவா? Next objective type question. 6th question. The tally marks for the number 7 in the standard form is dash. ஸோ இங்கே 7க்கான டேலி மார்க் என்ன வரும்? ஸோ நமக்கு டேலி மார்க் எப்படி போடுவோம்? 5 லைன்ஸாக ஒரு பஞ்சாக எழுதுவோம் இல்லையா. ஸோ அது ஆப்ஷன் பியில் தான் வரும். ஸோ இது நம்பரில் இருக்குது, டிக் மார்க் இருக்குது, கண்டிப்பாக கிடையாது. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு ஒரே பஞ்சாக கொடுத்துருக்காங்க, இப்படி நமக்கு வராது. 5 நம்பர்ஸாக தான் எழுதுவோம் இல்லையா. ஸோ அதனால் தென் த டேலி மார்க்ஸ் 1 2 3 4 then 5 6 7 8 9. எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ரெப்ரசன்ட் த நம்பர் கவுண்ட் 9. லைனை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. சில பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னா இந்த கிராஸ் பண்ணியிருக்கக்கூடிய லைனை மிஸ் பண்ணிடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.